ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. கட்சி உரிமை தொடர்பா அன்புமணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்துவதை எதிர்த்து அன்புமணிக்கு எதிராக சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மனுவை சிட்டி சிவில் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. தற்போது இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய ராமதாஸுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த விசாரணையை ஏப்ரல் 10 தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய செய்தி: கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து இது தொடர்பான விசாரணையை ஏப்ரல் 10 தள்ளி வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ், வணக்கம். பாமகவின் கட்சியினுடைய பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உரிமையியல் நீதிமன்றம் அன்புமணி தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில பாமக சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தாக்கல் செய்த அந்த உரிமையியல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே சமயம் பாமகவினுடைய கட்சி விவகாரம் தொடர்பான இந்த வழக்கில் தன்னையும் ஒரு வாதியாக இணைக்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இந்த மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் ஏற்க மறுத்து நிராகரித்ததை அடுத்து இந்த வழக்கில் தன்னை இணைக்க உரிமையியல் நீதிமன்றம் மறுத்துவிட்டது என்பதால் உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த ராமதாஸ் தொடர்ந்த அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வடிவேல் ராவணன் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தமிழ்ச்செல்வி உரிமையியல் நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் வடிவேல் ராவணன் தாக்கல் செய்த இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி ராமதாஸ் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 10 தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.